இனிமேல் இந்த பையனை பத்தி நான் பேசல அப்ப நான் சத்தியமா சொல்றேன், நான் பைத்தியம் அப்படின்னு சொல்லலாம். ஹை ஃபேம்ஸ், கார் வாங்கிட்ட ஃபேம்ஸ். உண்மை சொல்லணும் அப்படின்னா அந்த பையனை பார்த்தா செருப்பால் அடிக்கணும் அப்படின்னு தான் தோணும். ஆமா, ஒரு ஸ்கேமர்ன்றது எல்லாருக்கும் தெரியணும். எங்களெல்லாம் பார்த்தா முட்டாக்கு மாதிரி இருக்கா? சமீபத்தில் உங்களோட இன்ஸ்டா ஓபன் பண்ணாலே இந்த ஃபீட் தான் வந்துகிட்டே. இந்த பையன் ஸ்கேம் பண்ணிட்டான் கமெண்ட்ல போனீங்கன்னா 1000 பேருக்குல நிறைய பேர் கிட்டத்தட்ட வந்து ஒரு 10,000 பேருக்கு மேலே ஸ்கேம் பண்ணிட்டேன் கமெண்ட். என்ன தாண்டா ஸ்கேம் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது, அனலைஸ் பண்ணும்போது நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு கேம், அந்த கேம்ல வந்து 1000 ரூபாய் பண்ணீங்கன்னா 2000 ரூபாய் போட்டீங்கன்னா 4000 ரூபாய், அந்த மாதிரி ஒரு கேமை வந்து ப்ரோமோட் பண்ணது மட்டும் இல்லாம அதனால லட்சக்கணக்கான பேரு காசு இழந்திருக்காங்க. அதுதான் உண்மை. தெளிவா சொல்றேன். கொடுவே அன்புங்கிற இன்ஸ்டாகிராம் பக்கத்துல இந்த சின்ன பையன் வீடியோ போட்டு, அதுல என்ன மாதிரி வீடியோ போடுவான் அப்படின்னு கமெண்ட்ல என்னென்ன பண்ண சொல்றாங்களோ அதெல்லாம் பண்ணி ஒரு மாதிரி வீடியோ, அது மட்டும் தான் பண்றானான்னு பாத்தீங்கன்னா இல்ல, விஜய் ஃபேமஸ பயன்படுத்தி எப்படி அதுல ஸ்கேம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்றான். விஜய்க்காவே ஒரு தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கான், அதை பாரு. வணக்கம். ரொம்ப மலிவுல விஜயா இருப்பார் போல. யாருக்கு சொன்னா நம்ம ஆடியோ லான்ச்சுக்கு போறேன்னு அங்க வந்து மக்கள்கிட்ட கேட்டு பாருங்க. ரொம்ப பேசிட்டு இருக்காங்க, எனக்கு ஒரே எமோஷனலா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆனா வீடியோ கட் பண்ணிடுறேன். இந்த மாதிரி தான் பேக்ரவுண்ட்ல ஒரு சோக மியூசிக்கை போட்டு இந்த மாதிரி பேசிதான் நிறைய மக்களை ஏமாத்தி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்தினவங்களாம் அவங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து கதறாக. பத்தாவதுக்கு கமெண்ட் செக்ஷனே ஆஃப் பண்ணி வச்சிடறான். நம்ம மட்டும்தான் இருக்கணும் ஓவரால் வீடியோ போட. இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேர்ல வந்து நிக்குது இந்த மாதிரி ஸ்கேம். இவ்வளவுக்கா யோசிக்கிறான் அந்த பையன், சின்ன வயசுல இப்படி எல்லாம யோசிப்பான் அந்த பையன், இவ்வளவுக்கா ஸ்கேம் பண்ணுவான் அப்படின்னு எல்லாரும் யோசி. ஆனா இதுக்கு பின்னாடி இந்த பையன் மட்டும்தான் இருக்கானா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. இந்த வீடியோ பாருங்க. எங்க அண்ணன் தான் வீடியோ எடுக்கணும்னு சொல்லி கூப்பிடுவான். அப்ப உங்க அண்ணன் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இல்ல சொல்லுவது உன் வாய் வரைக்கும் வந்துருச்சு, உங்க அண்ணன் தான் எல்லாம் காரணம்னு. ஆமா, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் பாத்தீங்கன்னா அவங்க அண்ணன் தான் இந்த மாதிரி பண்ண, இந்த மாதிரி செய்ய, அவன் போன்ல இருந்து மெசேஜ் பண்றது, இந்த ஆள்கிட்ட காசு வாங்குறது எல்லாமே அவங்க அண்ணன் தான். ஆனா ஃபேஸ் மட்டும் இந்த சின்ன பையல வச்சு அவங்க அண்ணன் பெருசா பிளே பண்ணிடுறான். இந்த பையன் மூஞ்ச பார்த்தாலே தெரியும் இவனா அப்படி பண்ண போறான், இவனா இப்படி பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவனை வச்சு அவங்க அண்ணன் தான் பேக்ரவுண்ட்ல பெரிய வேலைகள் பார்த்தது மட்டும் இல்லாம நிறைய பேரோட பணத்தை அபேஸ் பண்ணியிருக்கான். இப்ப அவனோட ஸ்டோரியில பாத்தீங்கன்னா, நான் எல்லாருக்கும் பணத்தை திரும்ப அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை வச்சு அவன் பேரு கெட்டு போனது என்னமோ இவன் இந்த சின்ன பையலோட பேர் தான் கெட்டு போனது. ஆனா பேக்ரவுண்ட்ல வேலை பார்த்தது ஃபுல்லாவே. இந்த வீடியோ பாக்குற யாராவது ஏமாந்துருந்தா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த பையனோட நடவடிக்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட். 2026 கலெக்ஷன் நம்ம தான்